ஹே ஹாய் காய்ஸ், நான் தான் உங்களில் பல பேர் மிஸ்ட்ரியஸாக நினைக்க எனி கேமர். ஓகே, இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களில் பல பேருக்கு டவுட் இருக்கும். ஆமாம், வச்சுருக்குதே 10 பேர் சப்ஸ்கிரைபர்ஸ், என்னமோ 20K சப்ஸ்கிரைபர் வச்ச மாதிரி கேட்குறேன். சரி விட்டு தள்ளுங்க, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் 1Kவே ரீச் ஆயிடுவேங்க. ஏன்னா நருட்டோவை பார்த்து வளர்ந்தவ, நருட்டோவை இன்ஸ்பிரேஷன் எடுத்தவ. ஸோ நெவர் கிவ் பண்ணுற வார்த்தையே தெரியாமல் இருப்பேன்னா. ஸோ லெட்ஸ் பேக் டு த கேம் பிளே. ஓகேவா, அது என்னன்னா, நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், என்னடா எப்போ பார்த்தாலும் CS ரேங்கே போகிறா, பிஆர் ப்ளே பண்ணுவாளா இல்லையான்றது உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ. ஓகேவா, டேடா இருடா, என்னடா இது பேர்? அது வந்து ஹூகாங் நினைக்கிறேன். நம்ம ஹூகாங் போட்டு ஒருத்தனை அழுத்தி பிடிச்சாச்சா, நாக் பண்ணிட்டோமா. ஸோ போனதுமே கில் எடுக்கிறதுல நம்ம ஃபஸ்ட்டாக இருப்போம். இருங்க, அவனை முடிச்சிடுறேன், டீம் வந்து முடிச்சிருவானுங்க. ஸோ அவ்வளோதான், லூட் பிறக்கும், என்ன இருக்கும் தெரில. ஏய் யாரா நீ அங்கேருந்து இருங்க, அழுத்திப்படி பார்த்தீங்களா? என்னம்மா அப்புறம் எவன்டா அவன் மேலேருந்து அடிக்கிறவன்? டேடா இருடா, டே ஏ என்னடா இது இங்கே ஸ்கோப் அழுத்திப்படி போச்சு, முடிச்சு. அங்கே அவன் இங்கே நான் கைட்டோம். ஓகேவா, நம்ம டீம் எல்லாம் தனியாக டே ரிவைவ் பண்ணுறான்டா, வாங்கடா. டே பார்த்தீங்களா, நம்ம இங்கே கதறிக்கிட்டு இருப்போம். நம்ம டீம்மேட்டை பார்த்தா ஒருத்தன் என்ன பண்ணுறானே தெரியாம பண்ணிக்கிட்டு இருப்பான், இன்னொருத்தன் என்ன பண்ணுறான்னு பார்த்தா ஆசையாமல் நின்றுருப்பாங்க. இன்னொருத்தன் மேப்பில் ஏதோ இடத்துல இருப்பான். சரி போனா போட்டுன்னு அதெல்லாம் சகிச்சு போகிறோமா. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவானா, அவன் எங்கெல்லாம் பொட்டி ஆக்கியிருக்கோம், நாங்கள்லாம் போய் லூட் பிறக்கிறன்ற பேரில் பண்ணுவான் பாருங்க ஒரு டார்ச்சர். ஐயோயோ முடியாதுங்க. ஸோ என்ன பண்ணுறது, நம்மளை ரிவைவ் பண்ணணுமே அப்படின்றதுக்காக அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்போம். சகிக்க முடியாமல் பார்த்துக்கிட்டு இருப்போம். என்னடா பண்ண போகிற, சரி ரிவைவ் பண்ணுவான்னு வெயிட் பண்ணுவோம். ஓகேவா, ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, இந்த பையன் இந்த காய் செம்மையாக ப்ளே பண்ணுவான். அந்த டீம்மேட் மட்டும் நம்ம கூட இருந்து அவனோட மைண்ட் வாய்ஸ் இப்படி தான் இருந்திருக்கும். சரி பேக் டு த கேம் பிளே. அவனோட பேர் பார்த்தீங்களா, சோக்கோ ஸ்டாரான், வேறு லெவலில். சரி என்னடா பண்ணுற, தயவு செஞ்சு போய் ரிவைவ் பண்ணுறா. ஸோ அப்படி இப்படின்னு பண்ணி உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போய் பார்த்தா ரிவைவ் பண்ணுவான்னு பார்த்தா, பயவுலைக்கு ரிவைவ் பண்ணுற பாக்ஸ் எங்கே இருக்குன்னே தெரில. சரி ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டான். வாடி ஒரு வழியாக ரிவைவ் பண்ணதுமே நம்ம ஹார்ட்குள்ள அப்படியே பட்டர்ஃப்ளைஸாக பறக்கும் பாருங்கள், அந்த ஃபீல் இருக்கே சொல்ல முடியாத கைஸ். ஓகேவா, அது ஒன்லி அந்த ரிவைவ் பண்ணுற டைமில் நமக்கு ஃபீல் ஆகும் பாருங்கள், அது நமக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ இறங்கணுன்னா AK லாங் ரேஞ்ச் கன் கிடச்சிருச்சு. ஏதோ ஒன்று கன்று கிடச்சேன்னு சொல்லி ஹாப்பியாக ஃபீல் பண்ண வேண்டியதான். எங்கேங்கடா போகிறேன், சரி விடுங்க. ஓகேவா, எங்கேயோ போகிறேன்றப்ப எங்கேயோ போகிறேன். ஷார்ட் ரேஞ்சுக்கு ஒரு கன் கிடச்சிருக்கு. இது பேர் என்னமோ இருக்குது, இது பேர் என்னன்னு தெரிஞ்ச மறக்காம கமெண்ட் பண்ணிட்டுப்போங்க கைஸ். ஆமாம், பல பேர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக கமெண்ட் பண்ணிட்டு யாரா நீ இரா நம்ம ஹூகாங் கேரக்டர் அழுத்தி பிடிக்கானே. டே ஒரு செகண்ட் இரா. டே தடங்கொய்யால பார்த்தீங்களா, கஷ்டப்பட்டு ஹெல்த் நம்ம கம்மி பண்ணுவோம். ஓகேவா, சீக்கிரம் எடுத்துகிட்டு போயிடுவான். சரி அதுவும் சரின்னு பார்த்தா என்னம்மா லூட் பிறக்கிறான் பார்த்தீங்களா. இப்போ தான் அவன் ஓசிகள் எடுத்தத ஜீரணிக்க முடியாமல் இருக்கேன், அதுக்குள்ளே வந்து லூட் இந்த அளவு பிறக்கிறான். அந்த நம்ம டீம்மேட் சரி போனால் போட்டோம், நம்ம டீம்மேட் தானே சகிச்சுட்டு போவான். இப்போ எங்கே போகிறோன்னா, நம்ம டீமில் பெஸ்ட்டாக ப்ளே பண்ணு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்கள எடுத்து இந்த காரை ஓட்ட தெரியாமல் ஓட்டிக்கிட்டு போவோமா, எங்கே சொல்லுங்கள், அந்த பெஸ்ட்டாக ப்ளே பண்ணுறவங்ககிட்ட போய்கிட்டே இருக்கும் போது எப்படி தெரியுமா, பறந்தெல்லாம் போவோமா. ஓகேவா, பறந்து போய் ஒரு இடத்துல இடிப்போம். அந்த இடத்த இடித்ததும் எங்கே போய் மாட்டிருப்போம் தருங்க, ஒரு ஸ்குவாடுக்கிட்ட சோலாவா போய் மாட்டிருப்போம். அவனுங்க நம்மளை வச்சு செய்கிறது இருக்கே, கதற கொள்ளுவானுங்க. ஐயோட இருங்கடா, நான் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் தெரியுமா, ப்ரோ பிளேயர் தெரியுமா. அவன் இருக்கிறது லாங் ரேஞ்சு, நான் அடிக்கிறது ஷார்ட் ரேஞ்சு. எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் பார்த்தீங்களா. ஸோ கடைசி அதெல்லாம் தாண்டி நம்ம மாப்பிள்ளை இதை ரிவைவ் பண்ணி விடுவான்னு பார்ப்போம். பார்த்தா நம்ம டீமே போட்டியாக இருப்பாங்க. ஸோ இதனால தான் நாங்கள் பிஆரே ப்ளே பண்ணுறதில்ல. ஸோ நிறைய பேருக்கு இந்த டவுட் கிளியர் ஆகிருக்கும். ஸோ என்ன சொல்கிறது இதுக்கப்புறம், நான் அதனால தாங்க பிஆர் ரேங்கே ப்ளே பண்ண மாட்டேன். ஓகேவா,